Dear students, we go for model number 3. Already we have completed model number 1 and 2. Model number 1 la classification of organic compounds பத்தியும் homology series பத்தியும் நம்ம complete பண்ணியிருக்கோம். Model number 2 ல functional groups பத்தியும் IUPAC nomenclature of alkane, alkene, alkyne லாம் பார்த்திருக்கோம். Model number 3 ல we will be discussing about the IUPAC nomenclature of alcohols, aldehydes, ketones and ethers. First we will take up alcohol. The term alcohol is applied to all organic compounds obtained by replacing one or more hydrogen atoms upon open chain hydrocarbon by hydroxyl. ஒரு ஹைட்ரோகார்பன் சே ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துட்டிங்கன்னா மீத்தேனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு OH குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆல்கஹால், மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஆல்கஹாலில் 3 different types இருக்குது. One is monohydric alcohol, another one is called dihydric alcohol and third one is called trihydric alcohol. ஒரே ஒரு OH குரூப் மட்டுமே இருந்துச்சுன்னா அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். 2 OH குரூப் இருந்துச்சுன்னா அது டைஹைட்ரிக் ஆல்கஹால். 3 OH குரூப் இருந்துச்சுன்னா அது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். தென் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்னுடைய IUPAC நேமும் காமன் நேம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். CH3OHங்கிறது மீத்தைல் ஆல்கஹால். ஸோ இதனுடைய IUPAC நேம் வந்து மித்தனால். அதாவது கரஸ்பாண்டிங் ஆல்கேன் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆல்கேனில் இருக்கிற லாஸ்ட் லெட்டர் ஈயை வந்து OL அதில் ரீப்ளேஸ் பண்ணணும். மீத்தேனில் இருக்கிற ஹீ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் OL போட்டிங்கன்னா மித்தனால். ஈத்தேன் செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, 2 கார்பன் இருக்குது, அதனால் ஈத்தேன். இதனுடைய காமன் நேம் ஈத்தைல் ஆல்கஹால். ஸோ ஈத்தேனில் இருக்கிற ஹீ வந்து OL ஆல் ரீப்ளேஸ் பண்ணோம்னா வில் கெட் இத்தனால். தென் 3வது கார்பன் அதே மாதிரி தான், ப்ரோப்பேன், ப்ரோப்பனால். இதை N ப்ரோப்பைல் ஆல்கஹால்னு சொல்லிட்டு இதனுடைய காமன் நேமில் நம்ம சொல்கிறோம். இதுவே 2வது கார்பனில் OH குரூப் இருந்துச்சுன்னா இது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால், அதனுடைய காமன் நேம் IUPAC நேம் வந்து 2-புரோப்பனால். ஏன் இது 2-புரோப்பனால்னு சொல்கிறோன்னா செகண்ட் கார்பனில் தான் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் OH குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு 2-புரோப்பனால். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 கார்பன் இருக்குது. 4 கார்பனில் வந்து ஃபஸ்ட்டு கார்பனோட OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை 1-பியூட்டனால்னு சொல்லிட்டு IUPAC நாமென்க்ளேச்சரில் சொல்கிறோம். காமன் நேமை பொறுத்த வரைக்கும் N-பியூட்டைல் ஆல்கஹால், பியூட்டைல் குரூப்போட OH குரூப் இருக்கிறதுனால திஸ் இஸ் பியூட்டைல் ஆல்கஹால். CH3CH இதில் வந்து செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்கிறதுனால இதை 2-பியூட்டனால்னு சொல்கிறோம் IUPAC நாமென்க்ளேச்சரில். காமன் நேமை பொறுத்த வரைக்கும் செகண்டரி கார்பனில் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். தென் அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலுங்கிறது இதனுடைய காமன் நேம். இதனுடைய IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து 2-மீத்தைல் 2-புரோப்பனால்னு சொல்கிறோம். நம்ம நம்பரிங் கொடுக்குறப்ப இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா 2வது கார்பனில் மீத்தைல் குரூப்பும் OH குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால ஸோ செகண்ட் கார்பனில் மீத்தைல் குரூப் இருக்கிறதுனால 2-மீத்தைல், அதே செகண்ட் கார்பனில் OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது வந்து 2-மீத்தைல் 2-புரோப்பனால். ஏன் புரோப்பனால்னு சொல்கிறோன்னா CH3CCH3 இதில் வந்து 3 கார்பன் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம புரோப்பனால்னு சொல்கிறோம். தென் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஆல்கஹால். CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2OH இருக்குது. இதில் ஃபஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இதை 1-ஆல் அப்படின்னு சொல்கிறோம். 2-புரோப்பீன் 1-ஆல். இப்போ நம்பர் கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 வந்து இந்த கார்பனுக்கு கொடுக்கக்கூடாது, இந்த கார்பனுக்கு தான் நம்பர் 1 கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன். எப்போவுமே ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நம்ம லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ OH குரூப்புக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட் கார்பனில் வந்து CH2, 2வது கார்பன் CH, டபுள் பாண்ட் CH2. அப்போ நம்ம நேம் வந்து ரைட் சைட்லேருந்து கொடுத்துட்டு வர்றதுனால 2-புரோப்பீன் 1-ஆல். ஏன் 2-புரோப்பீன்னு சொல்கிறோன்னா செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் நடுவில் தான் நமக்கு டபுள் பாண்ட் இருக்குது. இதுவே காமன் நேம் சொல்கிறப்போ இந்த OH மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து அல்லைல்னு சொல்கிறோம். அந்த அல்லைல் குரூப்போட ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு அல்லைல் ஆல்கஹால். ஸோ அடுத்து டைஹைட்ரிக் அண்ட் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். நம்ம எடுத்துக்கிட்ட ஆல்கஹாலில் 2 OH குரூப் இருந்துச்சுன்னா அது டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதுவே 3 OH குரூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, CH2OH, CH2OH எத்திலீன் கிளைக்கால். இதை 1,2 ஈத்தேன் டையால்னு சொல்கிறோம். 2 கார்பன் இருக்கிறதுனால இது ஈத்தேன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் கார்பன்லேயே ஒரு OH, செகண்ட் கார்பனில் ஒரு OH குரூப் இருக்கிறதுனால 1,2 ஈத்தேன் டையால். தென் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளிசரால். CH2OH, CHOH, again CH2OH. ஸோ ஃபஸ்ட் கார்பனில் ஒரு OH இருக்குது, செகண்ட் கார்பனில் ஒரு OH குரூப் இருக்குது, தேர்ட் கார்பனில் ஒரு OH இருக்குது. அதனால் இதனுடைய IUPAC நேம் சொல்கிறப்போ 1,2,3 புரோப்பேன் ட்ரையால். 3 கார்பன் இருக்கிறதுனால புரோப்பேன். ஸோ ட்ரையால்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ட்ரைனா 3, ஹால் அப்படின்றது OH குரூப். ஸோ 3 OH குரூப் இருக்கிறதுனால 1,2,3 புரோப்பேன் ட்ரையாலுங்கிறது இதனுடைய IUPAC நேம்.
இது கிளிசரால்ங்கிறது இதனுடைய காமன் நேம். ரைட். அடுத்தது வில் டேக் அப் ஈத்தர்ஸ். ஈத்தனுடைய ஜெனரல் ஃபார்முலா ஆர் சிங்கிள் பாண்ட் ஓ ஆர். ஆர் அண்ட் ஆர் டேஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் இருக்குது பாருங்கள். இதுவும் அல்கைல் குரூப், இதுவும் அல்கைல் குரூப் தான். ரெண்டு அல்கைல் குரூப்பும் ஒரே மாதிரியாக இருந்தால் அதை வந்து நம்ம சிம்பிள் ஈத்தர்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு அல்கைல் குரூப்பும் வெவ்வேறு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் எ மிக்ஸ்டு ஈத்தர். இப்போ டைமீத்தல் ஈத்தருங்கிறது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ஈத்தர். டைஈத்தல் ஈத்தருங்கிறது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ஈத்தர். இப்போ ஈத்தைல் மீத்தைல் ஈத்தருங்கிறது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்ஸ்டு ஈத்தர்ஸ். ஈத்தருடைய நேம் சொல்கிறப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. CH3O CH3. CH3னா மீத்தைல் குரூப், CH3O அப்படிங்கிறது மீத்தாக்சி. ஸோ இந்த மீத்தாக்சி குரூப்போட மீத்தேன், அதாவது ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், அதனால் இதை வந்து நம்ம மீத்தாக்சி மீத்தேன்னு சொல்கிறோம். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமே ஈத்தைல் குரூப் இருக்குது, அதனால் அதனுடைய காமன் நேம் வந்து டை ஈத்தைல் ஈத்தர். பட் IUPAC நேமை பொறுத்த வரைக்கும் CH3 CH2O அப்படிங்கிறது ஈத்தாக்சி. இந்த ஈத்தாக்சி குரூப் வந்து CH3 CH2 அப்படின்ற ஈத்தேனோட சேர்ந்து இருக்கிறதுனால திஸ் இஸ் ஈத்தாக்சி ஈத்தேன். தென் அடுத்த காம்பவுண்ட் மிக்ஸ்டு ஈத்தர் பாருங்கள். மிக்ஸ்டு ஈத்தரில் வந்து ஈத்தைல் மீத்தைல் ஈத்தர். ஈத்தைல் குரூப் இருக்குது, மீத்தைல் குரூப் இருக்குது, ஈத்தர் ஓ அப்படின்னா ஈத்தர். தென் ஈவன் காமன் நேம் கொடுக்குறப்ப கூட முதல் ஈத்தைலுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆஸ் பர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இ கம்ஸ் ஃபஸ்ட், அதனால் ஈத்தைல், அதுக்கப்புறம் மீத்தைல், ஈத்தர். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈத்தைல் குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் ஈத்தைல் குரூப் இருக்குது. அப்போ நம்ம இது ஈத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, மீத்தாக்சி ஈத்தேன்னு தான் சொல்லணும். தென் அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா CH3O CH2 CH2 CH3. அதாவது இந்த பக்கம் வந்து ப்ரோப்பேன் இருக்குது, அந்த பக்கம் ஒரு கார்பன் இருக்கிறதுனால மீத்தேன் இருக்குது. அதாவது மீத்தைல், இந்த பக்கம் ப்ரோப்பைல், ரெண்டுத்துக்கு நடுவில் ஆக்சிஜன் இருக்குது. அப்போது மீத்தைல் என் ப்ரோப்பைல் ஈத்தருங்கிறது இதனுடைய காமன் நேம். IUPAC நேம் சொல்கிறப்போ மீத்தாக்சி, இந்த மீத்தாக்சின்ற குரூப் வந்து ப்ரோப்பேன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால இதை வந்து மீத்தாக்சி ப்ரோப்பேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன் மீத்தாக்சி ப்ரோப்பேன்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோப்பேனை பொறுத்த வரைக்கும் இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். ஃபஸ்ட் கார்பனில் தான் நமக்கு மீத்தாக்சி குரூப் சேர்ந்து இருக்கிறதுனால இதை ஒன் மீத்தாக்சி ப்ரோப்பேன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தென் ஆல்டிஹைட்ஸ். ஆல்டிஹைட்ஸ்லையும் கீட்டோன்ஸ்லையும் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே C டபுள் பாண்ட் ஓன்ற குரூப் இருக்கும். ஆல்டிஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா RCHO. கீட்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RC டபுள் பாண்ட் O, மறுபடியும் ஒரு R டேஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆல்டிஹைட்ஸை பற்றி பார்ப்போம். ஆல்டிஹைட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை த ஜென்ரல் ஃபார்முலா RCHO. இதனுடைய IUPAC நேம்ஸை பொறுத்த வரைக்கும் கரஸ்பாண்டிங் ஆல்கைன் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆல்கைனில் இருக்கிற லாஸ்ட் லெட்டர் E-ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக AL போடணும். வில் டேக் அப் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் HCHO. HCHO-னுடைய காமன் நேம் வந்து ஃபார்மால்டிஹைட். இதில் ஒரே ஒரு கார்பன் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்கைன் வந்து மீத்தேன். ஸோ மீத்தேனில் இருக்கிற ஹீ வந்து நம்ம AL-ஆல் ரீப்ளேஸ் பண்ணோம்னா மித்தனால். ஸோ AL இதுவே நம்ம OL-னு போட்டோம்னா ஆல்கஹால் ஆகிடும். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா CH3 CHO. அசிட்டால்டிஹைடுங்கிறது இதனுடைய காமன் நேம். இதில் ரெண்டு கார்பன் இருக்குது, ரெண்டு கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்தேன். ஈத்தேனில் இருக்கக்கூடிய கடைசி லெட்டர் ஹீ வந்து AL-ஆல் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஈத்தனால். தென் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்கைன் வந்து ப்ரோப்பேன். அப்போ அந்த ப்ரோப்பேனில் இருக்கிற ஹீன்ற லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ப்ரோப்பனால் கிடைக்கும். ப்ரோப்பியோனால்டிஹைடுங்கிறது இதனுடைய காமன் நேம். தென் கீட்டோன்ஸ். கீட்டோன்ஸனுடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் R டேஸ். ஸோ ஆறுங்கிறது அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் ரெண்டும் ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம், சில டைம் மாறியும் இருக்கலாம். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் கீட்டோன், மாறி இருந்துச்சுன்னா அது வந்து மிக்ஸ்டு கீட்டோன். நம்ம ஏற்கனவே ஈத்தரில் பார்த்தது மாதிரி தான். ஸோ இதனுடைய IUPAC நேம் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆல்கைன் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லெட்டர் E-ஐ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ONE-ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. CH3 CO CH3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரோப்பேன். ப்ரோப்பேனில் இருக்கிற லாஸ்ட் லெட்டர் E இஸ் ரீப்ளேஸ்டு பை ONE, therefore it is propanol. தி அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா CH3 CO CH2 CH3.
அதாவது ஒரு பக்கம் மீத்தைல் குரூப் இருக்குது, இன்னொரு பக்கம் ஈத்தைல் குரூப் இருக்குது. அதனால் இதனுடைய காமன் நேமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈத்தைல் மீத்தைல் கீட்டோன்னு சொல்கிறோம். இதனுடைய ஐயுபிஏசி நேம் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆல்கைன் வந்து 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன். பியூட்டேனில் இருக்கிற லாஸ்ட் லெட்டர் இ இஸ் ரீப்ளேஸ்ட் பை ONE, தேர்ஃபோர் இட் இஸ் பியூட்டனோன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்தோம். ஆல்கஹால்ஸில் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்ன, டைஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்ன, ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னா என்னங்கிறத பார்த்தோம். அதனுடைய ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்டிஹைட் பற்றி பார்த்துருக்கோம், ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் ஆஃப் கீட்டன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், ஐயுபிஏசி நாமன்கிளேச்சர் ஆஃப் ஈத்தர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் ரெஃபரன்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை PL Ball and Arun Ball, டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை PL Soni and HM Savla. இந்த புக்கை தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். If you have got any doubts, you can refer to these books. Thank you. Next we go for model number 4.